கடையில வாங்குனா தான் கொத்து பரோட்டா டேஸ்ட்டா வரும்னு யாருங்க சொன்னது? வீட்ல பண்ணாலுமே டேஸ்ட்டா வரும். அத தான் நான் ட்ரை பண்ணேன். சூப்பரா வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் சொன்னவங்க மாட்டீங்க. ஆனா செம்ம டேஸ்ட்டு. கடாயில எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இத போட்டு நல்லா வதக்கி குடுங்க. நல்லா வதக்க அப்புறம் தக்காளி போட்டு நல்லா குழைய வதக்குங்க. நல்லா அதிலயே வந்து நல்லா குழஞ்சா தான் நம்ம போடும்போது பரோட்டாவோட நல்லா ஜெல் ஆகும். அதனால நல்லா குழஞ்சதுக்கப்புறமா உப்பு, நான் 2 முட்டை உடைச்சு ஊத்திட்டேன். அதையும் நல்லா வந்து கலக்கி தான் ஊத்துனோம் ஆல்ரெடி. அதனால ஈஸியாவே இருந்தது. நல்லா கிளறி குடுங்க. நல்லா கலர்னதுக்கப்புறம் வீட்ல இருக்க மசாலா எல்லாமே போட்டேன். நான் வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா தூள், மிளகுத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி குடுத்தேன். இது இப்படியே சாப்பிட்டுறலாமா? அப்படின்ற மாரியும் தோணுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு வாசனையாவும் இருந்தது நல்லாவே. இது பார்க்கும்போது டெம்ப்டிங்கா இருந்தது. இத பண்ணிட்டு கூட வந்து பிச்சு வச்ச பரோட்டா போட்டேன். நான் பிச்சு வச்சு தான் போட்டேன். உதிர்த்துலாம் என்னால பண்ண முடியல. அதனால பிச்சு வச்சத போட்டு இத நல்லா கிளறி குடுத்து எல்லாத்துக்கும் நல்லா கோட் ஆகும். இது இப்படியுமே சாப்பிட்டுறலாமான்னு தோணுச்சு. இது 2வது டைப் எனக்கு. ஃபர்ஸ்ட்டு முட்டை அப்புறம் இது. இத நல்லா இது பண்ணவும் வீட்ல வந்து நான் எடுத்து வச்சிருந்தேன். குழம்பு பண்ணிட்டு தனியா சிக்கன் குழம்பு. அதையும் அது உள்ள ஊத்தி நல்லா கிளறி குடுத்தேன். நல்லா எல்லாத்து கூடயும் நல்லா ஜெல் ஆகணும். ஸ்லோ பண்ணிடுங்க. இல்லன்னா வந்து முட்டைக்கு வந்து அதிகமா ஒரு மின்ச் ஸ்மெல் வந்துரும். ஸ்லோ பண்ணிட்டு பண்ணுங்க. நல்லா கிளறி குடுத்துட்டு, பச்சை கருவேப்பிலை, கொத்தமல்லி இது கூட வேணும்னா நீங்க பச்சை மிளகா போடலாம். நான் பச்சை மிளகா போடல. போட்டு நல்லா கிளறி குடுத்துட்டு எடுத்து சுட சுட சாப்பிடும்போது அப்படியே கடல்ல வாங்கி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அப்படி இருந்துச்சு. இது கூட நான் டீ வச்சு சாப்பிட்டேன். ஆனா டீ குடிக்கக்கூடாது. நான் சாப்பிட்டேன். செம்மையா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அவ்வளோதான்.